மரண தண்டனை ஷேக் ஹசீனாவுக்கு, பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் அவர்களுக்கு. இது வந்து எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள்? இதை யார் கொடுத்தாருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் பங்களாதேஷ் கொடுத்துருக்காங்க. இதை யார் செட்டப் பண்ணாங்கன்னு தெரியுமா? இது செட்டப் பண்ணது நம்ம ஷேக் ஹசீனா. அதுதான் இங்கே வேடிக்கையான விஷயம். நிறைய பேருக்கு அது தெரியாது. இது செட்டப் பண்ணது 2010 ஷேக் ஹசீனா அவர்கள் செட்டப் பண்ணுறாங்க. எதுக்கு செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் உருவான விதம் உங்களுக்கு தெரியும். 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடக்குது. அப்போ அவாமி லீக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இவங்க தந்தையாக இருக்கக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரோட எலெக்ஷன்ஸ் அவங்க வந்து டெமோக்ராட்டிக்லி போட்டி எலெக்ஷனை வின் பண்ணுறாங்க. அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான அடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்கள் கொல்லப்படுறாங்க பாகிஸ்தான் ஆர்மினால். ஓகே, ஜமாத்துத் இஸ்லாமி அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் அவங்க இதில் ஈடுபடுறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி இதில் ஈடுபடுது. அப்போ இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 2010 ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ, இத்தனை கொலைகள் பண்ணியிருக்காங்களோ, கிட்டத்தட்ட 2,50,000 பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க. ரொம்பவே வஸ்டான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதே ஐசிடி இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் பங்களாதேஷை வச்சு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸை போட்டு, இது எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னா, போன வருஷம் ஜூனில் பங்களாதேஷில் ஒரு பெரிய புரட்சி வெடிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க, வயலன்ஸில் ஈடுபடுறாங்க. அப்போ இவங்களும் வந்துட்டு அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அது எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டில் அவங்க அங்கேருந்து தப்பி ஓடி இந்தியாவுக்கு வர்ற அளவுக்கு ரொம்பவே மோசமாக போயிடுச்சு. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிடியை யூஸ் பண்ணி ஒரு அன்எலெக்டட் கவர்மெண்ட், இப்போ முகமது யூனிஸ் அப்படிங்கிறவரோட கவர்மெண்ட் வந்து அன்எலெக்டட் கவர்மெண்ட். அந்த அன்எலெக்டட் கவர்மெண்ட்டு ஒரு பழைய பாடி, அதோட ஐசிடியோட வேலை என்ன, 1971 யார் குற்றம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி ஒரு அன்எலெக்டட் பாடி ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுது. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான். வெஞ்ச்ஃபுல் ஆக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வெஞ்ச்ஃபுல் ஆக்ட்.